Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது a critical topic, orientation of critical theories by M.H. Abrams. Okay, so before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So with a small introduction, நம்ம சாப்டருக்குள்ள போகலாம். M.H. Abrams பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட glossary of literary terms ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு எடிஷன். லிட்ரரி ஃபார்ம்ஸ் பற்றி எல்லாமே அவர் எல்லா ஃபார்ம்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பற்றி எழுதியிருப்பார். ஸோ அந்த புக் தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதை எழுதினவர் தான் M.H. Abrams. அவரோட ஒரு கிரிட்டிக்கல் டாபிக் தான் ஓரியன்டேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரிஸ். ஆனால் இந்த டாபிக் வந்து அடிக்கடி ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுற ஒரு டாப்பிக்காக இருந்தால் கூட இந்த டாபிக் வந்து ஒரு சாப்டரோட ஒரு புக்கோட ஒரு எடிட்டட் புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டராக தான் இந்த டாபிக் வந்து அமைஞ்சிருக்கு. The essay Orientation of Critical Theories is the first chapter of the book The Mirror and the Lamp by M.H. Abrams. So Mirror and the Lampன்றது தான் அவரோட புக் நேம். அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் Orientation of Critical Theories. In the book, Abrams speaks about the two ways in which literature or literary theories try to interpret the human mind. First, the mind as a mirror that reflects the external objects, and second, as a lamp that throws light at the object it sees. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் எடுத்துக்கலாம். ஓரியன்டேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓரியன்டேஷனா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஓரியன்டேஷன். சரி, கிரிட்டிக்கல் தியரிஸ் பற்றிய ஒரு ஐடியா, அதை தான் வந்து இந்த டாபிக். ரைட், இந்த புக்கில் வந்து அவர் எதை பற்றி, இந்த சாப்டரில் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த புக்கில் பொதுவாக இந்த புக்கில் வந்து ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் லிட்ரரி தியரிஸ். அந்த லிட்ரரி தியரிஸ், கிரிட்டிக்கல் தியரிஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி மனுஷனோட மைண்டை வந்து இன்டர்பிரட் பண்ண வைக்குது அப்படிங்கிறத பார்க்குது. எப்படி ஒரு லிட்ரேச்சரை படிக்கிறப்போ எப்படி வந்து ஆராயுது அப்படின்றத கவனிக்கிறது தான், அதை பற்றி பேசுறது தான் ஓரியன்டேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரிஸ். இப்போ first, the mind as a mirror that reflects the external objects, and second, as a lamp that throws light at the object it sees. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மைண்ட், அதாவது நம்ம மனசு வந்து ஒரு மிரர் மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் த மைண்ட் as a mirror that reflects the external objects. ஒரு லிட்ரரி டாபிக் வந்து ஒரு மிரராக இருந்து தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பிரதிபலிக்கிற ஒரு பிம்பமா பார்க்குறோம். இப்போ லிட்ரேச்சர்னாலே அப்படி தானே சொல்லுவோம், லிட்ரேச்சர் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். லைஃப்பை பற்றிய ஒரு பிரதிபிம்பம், ஒரு பிரதிபலிப்பு தான் என்னது அப்படின்னு சொன்னால் லிட்ரேச்சர். அப்போ லிட்ரேச்சர் வந்து ஒரு மிரரை நம்ம பார்க்குறோம். அடுத்து, அண்ட் செகண்ட் இஸ் a lamp that throws light at the object it sees. அடுத்ததாக எப்படி வந்து லிட்ரேச்சரை பார்க்குது நம்ம மைண்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு லேம்பா, ஒரு விளக்கா பார்க்குது. என்னது, நம்ம ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாத விஷயங்களுக்கு நம்மளுக்கு லைட் அடித்து காமிக்குது. இது தெளிவாக நம்மளுக்கு புரிய வைக்கிறது தான் லிட்ரேச்சர். ஸோ அப்படிதான் வந்து இந்த புக்கில் வந்து ஆப்ரம்ஸ் வந்து லிட்ரேச்சரை டீல் பண்ணியிருக்காரு, லிட்ரரி தியரிஸையும் அப்படிதான் டீல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, this essay is divided by Abrams into 5 parts. இந்த essay, அதாவது இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரிஸ்ன்ற இந்த essay வந்து 5 parts-ஆ டிவைட் ஆகுது. The first part deals with art criticism. Abrams says that any critical theory consists of 4 elements. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கிரிட்டிக்கல் தியரி, எந்த ஒரு கிரிட்டிக்கல் தியரினாலும் அதுல 4 elements இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இந்த டிவிஷன் பத்தி படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஆக்சுவலா இந்த எஸ்ஏக்கு 5 பார்ட்ஸா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது எப்படி 4-ஆ பிரிஞ்சிருக்கு, எப்படியெல்லாம் அதை பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட். பாக்கி 4 பார்ட்ஸ்ல ஒவ்வொரு இந்த 4 பார்ட்ஸை பற்றி, இந்த 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி படிக்கிறது தான் பாக்கி இருக்கு 4 பார்ட்ஸ்.
இப்போ எனி கிரிட்டிக்கல் தியரி கன்சிஸ்ட் ஆஃப் 4 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு கிரிட்டிக்கல் தியரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் 4 விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் எலமெண்ட், ஒரு கிரிட்டிக்கல் தியரியில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னு அவர் பார்க்குறது ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஓகே, அந்த படைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே, ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை பற்றி பார்க்கறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். செகண்ட், படைப்பாளியை பற்றி படிக்கிறது. அதான் ஒரு கிரிட்டிக்கல் தியரியில் ஒன்று படைப்பை பற்றி பேசும், இல்லை படைப்பாளியை பற்றி பேசும், இல்லை சுற்றி நடக்கிற விஷயத்தை பற்றி பேசும், இல்லைன்னா ஆடியன்ஸ் பற்றி பேசும். இதுதான் 4. ஓகே, டு பி வெரி ஃப்ராங்க், இந்த 4 தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் த ஒர்க் ஆஃப் ஆர்ட். செகண்ட் எலமெண்ட் இஸ் த ஆர்டிஸ்ட், படைப்பாளி. த தேர்ட் எலமெண்ட் இஸ் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த லிட்ரேச்சரை சுற்றி நடக்கிற விஷயங்கள். ஓகே, இப்போ ஷேக்ஸ்பியரை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஷேக்ஸ்பியரையும் தனியாக படிக்கிறோம், அவரோட ஆர்ட்டையும் தனியாக படிக்கிறோம். அப்போ இருந்த உலகம் எப்படி இருந்ததுன்றதையும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் தேர்ட் எலமெண்ட். இப்போ திஸ் இஸ் காமன்லி ரெஃபர் டு ஆஸ் நேச்சர். இதை வந்து நேச்சர்னு சொல்லுவாங்க, யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் தேர்ட் எலமெண்ட் அப்படிங்கிறாரு. ஆப்ரம்ஸ் நேச்சர்னு நிறைய பேர் சொன்னாலும் ஆப்ரம்ஸ் வந்து யூனிவர்ஸ்ன்ற டேர்மை யூஸ் பண்ணுறாரு. ஃபோர்த் எலமெண்ட் இஸ் த ஆடியன்ஸ். அடுத்ததான் அது வந்து அந்த லிட்ரேச்சர் எப்படி ஆடியன்ஸ் மேலே தாக்கத்தை ஏற்படுத்துது, இதுதான் ஃபோர்த் எலமெண்ட். ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸையும் தான் இந்த டாபிக்ல அவர் சொல்றாரு. அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாரு. Abrams arranges these 4 elements in a triangular diagram with the work of art at the center and the universe, audience and the artist as the 3 coordinates. அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த விஷயத்தை 4 விஷயத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அவர் வந்து இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஒரு ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, முக்கோணத்தை தான் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அந்த முக்கோணத்துல சென்டர் பார்ட்டை தான் ஆர்ட், படைப்பு அப்படிங்கிறத சென்டரா வச்சிடுறாரு. இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ட்ரையாங்கிளை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் சென்டரில் நடுவில் அந்த ட்ரையாங்கிளோட சென்டர் பார்ட்டில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஆர்ட், படைப்பு. ஓகே, அந்த சுற்றி 3 முக்கோணம் இருக்குது இல்லையா, அதில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒவ்வொரு விஷயத்த நிப்பாட்டுறாரு. சென்டரில் வந்து ஆர்ட் இருக்கா, அடுத்ததான் ஒரு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் யூனிவர்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இது 3ஐயும் இப்படி வச்சுக்கிட்டா இதுதான் வந்து விஷயம், எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்போ அவரோட செகண்ட் பார்ட், இந்த எஸ்ஐயோட செகண்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த 4 டிவிஷன் பற்றி பேசிடுச்சு. செகண்ட் பார்ட்டில் என்ன பேச போகிறாரு அப்படின்னா மைமெட்டிக் தியரிஸ், அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் அந்த ஆர்ட்டை பற்றி பேச போகிறாரு. அதில் வர்றதான் மைமெட்டிக் தியரி. மைமெட்டிக் தியரினா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மோஸ்ட்லி. இந்த தியரி யார் பேசியிருக்காங்கன்னா பிளேட்டோ பேசியிருக்கார். பிளேட்டோ அவரோட ரிப்பப்ளிக்கில் பேசியிருக்கிறது தான் மைமெட்டிக் தியரி. த செகண்ட் பார்ட் ஆஃப் த எஸ்ஏ டீல்ஸ் வித் மைமெட்டிக் தியரிஸ். ஏன் மைமெட்டிக் தியரி எடுத்திருக்காருன்னா, இந்த மைமெட்டிக் தியரியில தான் ஆர்ட்டை பத்தி அதிகமா பேசுறாங்க. The critical theories that deals with mimesis are oriented towards the universe and its role in the work of art. சரி, உலகத்தையும் அதோட படைப்பான அந்த ஆர்ட்டை பத்தியும் தான் பேசுது. This theory first appeared in Plato's Republic. Plato's theory of mimesis operates upon 3 categories: the ideal world, the physical world and the world of art. அப்ப பிளேட்டோவோட தியரி ஆஃப் மைமெசிஸ் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுது, எப்படி வந்து அவரோட தியரி ஆஃப் மைமெசிஸ் வந்து அவர் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஐடியல் வேர்ல்டு ஒன்று, அதாவது ஒரு படைப்பாளி வந்து எதை படைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் கற்பனையில ஒரு விஷயத்தை வந்து அவன் கொண்டு வர்றான் அப்படின்னா எப்படி கொண்டு வரான், ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷயம் வந்து ஐடியல் வேர்ல்டுல இருக்கும். அதாவது அது ஐடியல் வேர்ல்டுனா கடவுளோட இடம் மாதிரி, ஒரு சொர்க்கத்துல இருக்கிற ஒரு விஷயம், இல்லைன்னா இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஐடியல் வேர்ல்டுல இருக்கிறது. ஓகே, அடுத்ததா பிசிக்கல் வேர்ல்டுல அதை வந்து நம்ம படைக்கிறது. மனுஷன் வந்து என்ன பண்ணுவான், அந்த ஐடியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட்டோ சொன்ன எக்ஸாம்பிளே சொல்றேன், பெட், நம்ம படுக்கிறதுக்கான ஒரு விஷயம். பெட் அப்படிங்கிறது ஐடியல் வேர்ல்டுல இருக்க ஒரு விஷயம், ஒரு இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். கட்டில் செஞ்சவன் எப்படி செஞ்சிருப்பான், ஒரு கற்பனையில உருவான விஷயம் தான் கட்டில். அப்போ he has made a பெட். அப்போ அந்த பெட்டை வந்து அவன் இமேஜின் பண்ணி அதை வந்து பெட்டை வந்து செய்யறான். ஓகே, கட்டில வந்து செஞ்சுட்டான். ரைட், அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா
பிசிக்கல் வேர்ல்டுல ஒருத்தன் வந்து அதை செஞ்சு வச்சுட்டான். இப்போ இந்த கட்டுல பாக்குற இந்த பொயட் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இப்பதான் தேர்ட் பிளேஸ்ல தான் நம்ம ஒர்க் ஆஃப் ஆர்ட் வரப்போகுது. இந்த தேர்ட் பிளேஸ் கம்ஸ் த பொயட். அவர் என்ன பண்றாரு, கட்டுல பாக்குறாரு, பார்த்துட்டு அதை பத்தி ஒரு பாடல் எழுதுறாரு. கட்டில் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதுறாரு. அப்போ இட் இஸ் ட்வைஸ் ரிலீவ்ட் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி அப்படிங்கிறாரு. 2 முறை ரியாலிட்டியில இருந்து தள்ளி வந்தது தான் ஆர்ட் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு படைப்பு அப்படிங்கிறது 2 முறை உண்மையிலிருந்து அப்பாற்பட்டது. இப்போ ஒரு ஐடியல் வேர்ல்டு இருக்கு, ஒரு ஐடியல் இமேஜினேஷன் இருக்குது, அதுல இருந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு ஒண்ணு வருது, அதை பார்த்து எழுதுறது தான் என்னது அப்படின்னு சொன்னா நம்ம பொயட்ரி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பொயட்ரி வந்து இட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா பிளேட்டோவோட ரிப்பப்ளிக் நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது பாருங்க. உங்களுக்கு பிளேட்டோவோட தியரி புரிஞ்சாதான் அந்த மைமெட்டிக் தியரினா என்னன்றது புரியும். ஸோ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. அதனால என்னோட உட்டோப்பியால அது வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். 2 முறை அது உண்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பொயட்டோட கண்களுக்கு அது எப்படி தெரியுதோ அப்படிதான் வர்ணிச்சிருப்பான். ஸோ அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிளேட்டோ. ரைட், அதுதான் மைமெட்டிக் தியரி. அப்போ ஒரு மைமெட்டிக் தியரி வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா அந்த ஆர்ட் பத்தி தான் பேசுது. அந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்க உலகத்துல இருக்கிற விஷயத்தினால உருவாக்குற ஒரு ஆர்ட்னா என்னங்க, நம்ம வந்து ஒரு லிட்ரேச்சர் தான் ஆர்ட் அப்படின்னு நம் லிட்ரரியனை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் தான் ஆர்ட். ஓகே, ஸோ அந்த லிட்ரேச்சர் நம்ம எதை படிக்கிறோம், இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களையும் பார்க்குற விஷயங்களையும் தான் படிக்கிறோம். இந்த உலகத்துல பார்க்கறது ஆல்ரெடி என்னவாம், ஐடியல் வேர்ல்டோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறார். ஓகே, ஸோ அதனால இட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. இதுதான் மைமெட்டிக் தியரி. இப்போ இந்த மைமெட்டிக் தியரி எதை பத்தி பேசுதுன்னா ஆர்ட் பத்தி பேசுது. திஸ் ஐடியா இஸ் ஃபேமஸ்லி எக்ஸ்பிளைன்ட் பை சாக்ரட்டிஸ் in the 10th book of the Republic, where he says that there are 3 beds. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். 1, the idea of the bed. Second, a physical bed made by the carpenter who imitates the ideal bed. And the third bed is the bed painted by the artist. The bed of the artist is twice removed from the idea of the bed. Thus, art is twice removed from reality. இதுதான் இங்க சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், அப்போ ரிப்பப்ளிக், அதாவது பிளேட்டோவோட தான் ரிப்பப்ளிக். ஆனா ரிப்பப்ளிக்கோட 10th புக்ல அவர் தன்னோட குருவான சாக்ரட்டிஸ் சொன்னதா தான் பிளேட்டோ இந்த விஷயத்த கொண்டு வந்திருப்பாரு. ரைட், ஸோ அதனால இது எங்க சாக்ரட்டிஸ் பேர் எங்க வந்ததுன்னு பார்க்காதீங்க. பிளேட்டோ தன்னோட குருவான சாக்ரட்டிஸ் பேசுற மாதிரி தான் இந்த ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. திஸ் ஐடியா இஸ் ஃபேமஸ்லி எக்ஸ்பிளைன் பை சாக்ரட்டிஸ் இன் த 10th புக் ஆஃப் த ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக் வந்து 11 or 12 புக்ஸ், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அத்தனை புக்ஸ் வந்து அந்த ரிப்பப்ளிக்ன்ற புக்கோட வால்யூம்ஸ் இருக்கு. அதில் 10th புக்ல சாக்ரட்டிஸ் சொல்றதா பிளேட்டோ சொல்லியிருக்காரு. வேர் he says that there are 3 beds. அதாவது ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு, பெட்டுங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு. 1, the idea of the bed. மனசுக்குள்ள ஒரு ஐடியா வருது, அதுதான் ஐடியல் பெட்டா. ஓகே, செகண்ட், பிசிக்கல் பெட் மேட் பை த கார்பெண்டர். அடுத்து தச்சன் செய்யற ஒரு பெட், தச்சன் செய்யற அதாவது கார்பெண்டர் செய்யற ஒரு பெட், அதுதான் பிசிக்கல் பெட் அப்படிங்கிறாரு. who imitates the ideal bed. அந்த ஐடியல் பெட்டை இமிட்டேட் பண்ணி அந்த கார்பெண்டர் என்ன பண்றாரு, ஒரு பிசிக்கல் பெட் செட்டர். இந்த உலகத்துல இருக்க ஒரு பெட் தான் பிசிக்கல் பெட். அண்ட் தேர்ட் இஸ் த பெட் பெயிண்டட் பை த ஆர்டிஸ்ட். தேர்ட் பெட் எது அப்படின்னா ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு லிட்டரியனோ ஒரு பெயிண்டரோ பெயிண்ட் பண்றது தான். ஒரு பெயிண்டர் பெயிண்ட் பிரஷ் வச்சு பெயிண்ட் பண்றாரு, ஒரு லிட்டரியன் என்ன பண்றாரு, பென் வச்சு எழுதுறாரு. ஓகே, so that is the difference. And the third bed is painted by the artist. The bed of the artist, அப்ப என்ன ஆயிடுது, ஆர்டிஸ்டோட பெட் எங்க இருந்து அவர் எடுக்கிறாரு, பிசிக்கல் பெட்ல இருந்து தான் பார்த்து எழுதுறாரு. ஓகே, அவர் வந்து ஐடியல் வேர்ல்டுல இருந்து எடுக்கல, பிசிக்கல் பெட்ல இருந்து தான் பாக்குறாரு. அப்போ the bed of the artist is twice removed from the idea of bed. இப்ப 2 முறை தள்ளி வருது, 2 இடத்துல இருந்து. ஒரு ஸ்டோரியே பாருங்க, ஒருத்தர் வாயில உண்மையில நடக்கிறது ஒன்னா இருக்கும், வாய் வழியா அப்படியே செய்தி பரவிட்டே போகுதுன்னா வேற ஒரு கதை, கடைசியா வந்து சேர்றது வேற வரும். அப்போ
twice removed from reality, உண்மையில இருந்து இருமுறை தள்ளிவிட்டது அப்படிங்கிறார். thus art is twice removed from realityன்னு பிளேட்டோ வந்து மைமெட்டிக் தியரி பத்தி சொல்றாரு. இதெல்லாம் ஆர்ட் பத்தி வெளிவந்த விஷயங்கள்னு யாரு சொல்றா? எம்.எச். ஆப்ரம்ஸ் சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்து அரிஸ்டாட்டிலும் இமிடேஷன் பத்தி பேசுறாரு. mimetic, imitation எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, Aristotle's poetics is the next great work of criticism with a mimetic orientation. இவரும் இந்த mimetic ரிலேட்டடா mimetic மாதிரியே தான் imitation தியரியும் சொல்றாரு. Another characteristic feature of poetics is that it evaluates art or specifically tragedy based on its effect upon the audience. Thus Aristotle's criticism is very flexible and cannot be classified into one form of orientation. அரிஸ்டாட்டிலோட கிரிட்டிசிசம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்காது, இருக்க பிடிச்சிட்டு இதுதான் இப்படிதான்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஃப் டெஃபினிஷன் தான் அவர் வந்து இமிடேஷன் பற்றி கொடுத்துருக்கிறாரு, தன்னோட பொயட்டிக்ஸில் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் he is talking about imitation. அதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னால் டெஃபினிஷன் ஆஃப் ட்ராஜடி சொல்லியிருப்பாரு. ட்ராஜடி அப்படிங்கிறது இமிடேஷன் ஆஃப் ஆக்ஷன் இன் த வேர்ல்டு. அப்போ மனுஷங்களோட ஆக்ஷனை வந்து இந்த ட்ராஜிக் ஆக்ஷனை வந்து எழுதுறது தான் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் தன்னோட தியரியில சொல்லியிருக்காரு. இப்போ தேர்ட் பார்ட் ஆஃப் த எஸ்ஸேல ஆப்ரம்ஸ் எதை பத்தி பேசியிருக்காருன்னா, he talks about the theories that display an orientation towards the relationship of the work of art to its audience. இப்போ ஆர்ட்டுக்கும் ஆடியன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறது தான் தேர்ட் பார்ட். எல்லாத்துலயும் ஆர்ட் மெயினா வந்துடுது. சென்டர்ல இருக்கிறது என்னது? ஆர்ட். சுத்தி சுத்தி இருக்க விஷயங்களை பார்க்குறோம். ஓகே, ஒன்று யூனிவர்ஸில் இருக்க விஷயத்தோட அதை இது பண்ணுறோம், அதில் இருந்து காப்பியாக வந்து பார்க்குறோம். அடுத்தது ஆர்ட்டுக்கும் ஆடியன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி தியரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பிராக்மெட்டிக் தியரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்ட்டுக்கும் ஆடியன்ஸ்க்கும் உள்ள சம்பந்தம், ஆர்ட்டுக்கும் படைப்பாளிக்கும் பார்வையாளனுக்கும் உள்ள சம்பந்தத்தை என்ன சொல்றாங்கன்னா பிராக்மெட்டிக் தியரிஸ்ன்னு சொல்றாங்க. Pragmatic theories view the arts as a means of achieving an end and judges the value of art based upon its success in achieving that end. இப்போ pragmatic theory என்ன பண்ணும் அப்படின்னா, ஆர்ட்டை வந்து அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. ஒரு படைப்புனா அதுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. அதுக்கு அந்த டார்கெட்டுக்கு என்ன டார்கெட்? ஒரு படைப்புக்கான டார்கெட் என்ன? ஆடியன்ஸை ப்ராப்பரா ரீச் ஆகணும். ஓகே, அதுக்கான பார்வையாளர்கள் இருக்கணும், அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடணும். இதுதான் வந்து என்னது ஆர்ட்டோட டார்கெட். அப்போ அதுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும் அது அப்படின்னு சொன்னா, டு டீச் அண்ட் டிலைட், அதுதான் அதோட குறிக்கோளா இருக்கணும். சொல்லியும் தரணும். மாரலான ஒரு ஆர்ட் என்ன எப்படி இருக்கணுமா? சொல்லியும் தரணும், ஆடியன்ஸை ஹாப்பியா வச்சுக்கணும், ஒரு மாரலும் சொல்லணும். அவங்களுக்கு இன்டைரக்டா தான் சொல்லணும். ரொம்ப உட்காந்து அறிவுரை சொல்ற மாதிரி இருந்தா யாருமே கேட்க மாட்டாங்க. இன்டைரக்டா அறிவுரையும் இருக்கணும். இப்படி வாழ்ந்தா நல்லதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கணும். ஆனா அதே சமயம் அது ஹாப்பியா இமோஷனலா அவங்கள டச் பண்ற மாதிரி சொல்லணும், டிலைட் பண்ற மாதிரியும் இருக்கணும், அவங்கள ஹாப்பியா என்டர்டெயின் பண்ற மாதிரியும் இருக்கணும். ஸோ இதுதான் பிராக்மெட்டிக் தியரி. இதை பத்தி பேசுறது தான் பிராக்மெட்டிக் தியரி. Okay, so pragmatic theory, for pragmatic critics, poetry is a means to achieve certain responses from its readers. இப்போ pragmatic critics என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரீடர்ஸ்ட இருந்து ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் வரணும், அதுதான் ஒரு ஆர்ட்டோட முக்கியத்துவம் பெறுது, அப்பதான் ஆர்ட் வந்து முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்றதுதான் pragmatic theory. டிலைட் பண்றது தான் பிராக்மெட்டிக் தியரி. அப்போ இந்த மாதிரி தியரிஸ் லிட்ரேச்சர்ல எங்கெல்லாம் பார்க்குறோம்னா, சர் பிலிப் சிட்னி. அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்ஸையும் ஆர்ட்டையும் ரிலேட் பண்ணி எந்த மாதிரி தியரி பார்த்தோம்? அதை மைமெட்டிக் தியரின்னு சொல்லிட்டு யாரோட தியரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிளேட்டோவோட தான் பார்த்தோம். ஓகே, இப்போ பிராக்மெட்டிக் தியரியில எக்ஸாம்பிளா யாரது பார்க்குறோம்? இப்போ மைமெட்டிக் தியரியில 2 பார்த்துருக்கோம், பிளேட்டோவோட ரிப்பப்ளிக், அரிஸ்டாட்டிலோட இமிடேஷன் பார்த்தோம். இப்போ பிராக்மெட்டிக் தியரியில எது பார்க்க போறோம்னு சொன்னா, பிலிப் சிட்னியோட அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தானே. இது வந்து நீங்க இன்னும் டீட்டெயில்டா வந்து நம்ம சேனல்ல இதுவும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்க டீட்டெயில்டா படிக்கணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம்.
Okay, so Philip Sidney's An Apology for Poetry is the first text that displays pragmatic criticism. அப்ப pragmatic theory பத்தி பேசுறது an apology for poetry பேசுது அப்படின்னு சொல்றாங்க. According to Sidney, the purpose of poetry is to teach and delight. அப்ப சிட்னி அதுல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு poetryயோட purpose என்ன? ஒரு art, ஒரு literary artோட purpose என்ன? அப்படின்னா teach and delight. சொல்லியும் தரணும், என்டர்டைனும் பண்ணணும். ஹொரேஸ் டிஸ்கஸஸ் திஸ் தியரி இன் இஸ் ஆர்ஸ் பொய்டிகா. அடுத்து ஒரு கிளாசிக் ரைட்டர், கிரீக் ரைட்டர், இவர் வந்து எழுதியிருக்கிறாரு ஆர்ஸ் பொய்டிகா. இதுவும் உங்களுக்கு முக்கியமான ஒரு சிலபஸ் தான். இதுலயும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஆர்ஸ் பொய்டிகாலையும் பிராக்மெட்டிக் தியரி வந்து பேசியிருக்காங்க. ஹொரேஸ் அட்வைசஸ் poets to write poetry with the aim to blend usefulness with pleasure. ஹொரேஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா poetry யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், பிளஷரபிளாகவும் இருக்கணும், ஹாப்பியாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. டு டீச், டு ப்ளீஸ் அண்ட் டு மூவ் ஆர் த 3 aesthetic effects to be achieved upon the reader. அப்போ ஹொரேஸ் தன்னோட தியரியில என்ன சொல்லியிருக்காரு? டீச் பண்ணணும், ஒரு ஒர்க் என்ன பண்ணணும், இட் ஹாஸ் டு டீச் அப்படின்னு சொல்லிட்டாரு. டு ப்ளீஸ் என்னன்னா டு மேக் த ரீடர் ஹாப்பி. ஓகே, அண்ட் டு மூவ், இமோஷனலாக அவங்கள மூவ் பண்ணும். ஸோ இது எல்லாமே செய்கிறது தான் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹொரேஸ் தன்னோட ஆர்ஸ் பொய்டிக்கால பேசியிருக்காரு. Pragmatic criticism is mostly concerned with formulating rules, guidelines and methods for achieving the desired effects upon the audience. அப்போ உங்களுக்கு pragmatic theoryனா என்ன தெரிஞ்சிருச்சு. என்னது அப்படின்னா pragmatic theory அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான ரூல்ஸை சொல்றது தான் pragmatic theory. ஸோ pragmatic theoryனா என்னவோ அந்த வார்த்தையை பார்த்துட்டு எதுவும் நினைக்க வேணாம். இட் இஸ் as simple, ரொம்பவே சிம்பிள் தான். என்னது அப்படின்னு சொன்னா pragmatic theory is to keep the reader, அதாவது டு டிலைட் த ரீடர். ஒரு ஆர்ட்டோட சீஃபஸ்ட் எண்ட், ஒரு ஆர்ட்டோட பர்பஸ், ஒரு லிட்ரேச்சரோட பர்பஸ் அப்படிங்கிறது வந்து டு ஹாவ் த, டு கீப் த ஆடியன்ஸ் ஹாப்பி, டு கீப் த ரீடர்ஸ் ஆர் லிசனர்ஸ் இவங்களை எப்படி வச்சுக்கணும், என்டர்டைன் பண்ணணும், டு டீச் அண்ட் டு டிலைட் அப்படின்னு சொல்றது தான் பிராக்மெட்டிக் தியரி. ஜான்சனும் பிராக்மெட்டிக் கிரிட்டிசிசம் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரிஃபேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ல ஜான்சன் என்ன சொல்லியிருக்காரு? ஹிஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் டீலிங் வித் pragmatic criticism. Johnson combines the mimetic criteria of evaluation with the aesthetic effects upon the audience in order to judge works of art. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இவாலுவேட் பண்றதுக்கு aesthetic effects upon the audience வச்சு தான் நம்ம ஒரு ஒர்க்கை வந்து என்ன பண்ண முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஆடியன்ஸ் கிட்ட, ஏன்னா அவர் வந்து ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் நிறைய கிரிட்டிக்கல் பீசஸ் எழுதியிருக்காரு. எல்லா கிரிட்டிக்கல் பீசஸையும் லிட்ரேச்சரை வந்து ஆராய்ஞ்சு தான் அவர் எழுதியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு கிரிட்டிக்கல் தியரியை எதை வச்சு நம்ம வந்து இவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்போ அது ஆடியன்ஸ் எப்படி ரீச் பண்றதுன்றதை வச்சுதான் இவாலுவேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஜான்சன் சேஸ் தட் ஷேக்ஸ்பியர் ஹோல்ட்ஸ் பிஃபோர் ஹிஸ் ரீடர்ஸ் a faithful mirror of manner and life. அவர் என்ன சொல்றாருன்னா ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு பெஸ்ட் ரைட்டர்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா ஷேக்ஸ்பியர் வந்து தன் முன்னாடி ஒரு ஃபெய்த்ஃபுல் மிரர் வச்சு காமிக்கிறாரு. உண்மையாவே மனுஷங்களையும் அவங்களோட குணங்களையும் மென்னையும் மேனர்ஸையும் படம் பிடிச்சு அவரோட ஒர்க்ஸ்ல காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கும். அதை வந்து ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருக்காரு. யாரு அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியர். பட் ஜான்சன் ஆல்சோ ஸ்டேட்ஸ் தட் த எய்ம் ஆஃப் poetry is to instruct as well as please. ஆனா ஜான்சன் என்ன சொல்றாரு, சும்மா ப்ளீஸ் பண்றது மட்டும் இல்ல, இன்ஸ்ட்ரக்டும் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறார். Therefore the fact that Shakespeare has survived the test of time as a poet whose works are read for little reason other than pleasure is proof that a work of art that truly imitates nature will continue to please its audience for a long time. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியர் மாதிரி ரைட்டர்ஸ் வந்து அதனால இன்ஸ்ட்ரக்ட் பண்றதை பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கல, ப்ளீஸ் பண்ணணும்னு தான் யோசிச்சாங்க. ஆனா ப்ளீஸ் பண்றதே மோர் தென் எனஃப் தான் ஒரு ஒர்க்குக்கு. அப்ப ப்ளீஸ் பண்ணதுனால தான் அவரோட ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ணதுனால தான் அவர் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணதுனால தான் ஷேக்ஸ்பியர் என்ன எத்தனையோ காலம் தாண்டியும் அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கும் அவரோட ஆடியன்ஸை அவர் என்டர்டெய்னிங்கா வச்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாரு ஷேக்ஸ்பியர்ஸ். ஆனா அவர் சொல்ற நம்ம இன்ஸ்ட்ரக்டும் பண்ணணும், அதுவும் வேலை தான், ஆனா ப்ளீஸ் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஷேக்ஸ்பியர்ஸ் எபிலிட்டி டு ஹோல்ட் அப் அ மிரர் ஆஃப் life to his audience is the major criteria upon which Johnson judges the effects of his works on the audience. So ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அவரோட மேஜர் கிரைட்டீரியா என்னன்னா ப்ளீஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஆடியன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
So this is what Johnson says about Shakespeare in Preface to Shakespeare. Abrams note that the pragmatic orientation has been the principal aesthetic attitude of Western criticism beginning from Horace up to the 18th century. So in the pragmatic orientation, அதாவது teaching with delight, இதுதான் எப்ப வரைக்கும் இருந்ததாம்? ஹொரேஸ் காலத்துல இருந்து 18th century வரைக்கும் கிட்டத்தட்ட டீச் அண்ட் டிலைட் அப்படிங்கிற வாதம் தான் பெருசா இருந்தது. However, with the development of science and increased knowledge of psychology, particularly after the influence of the works of Hobbes and Locke in the 17th century, the poet and his mental capacities gradually became the focal point of criticism, and the orientation of critical theories turned from the audience to the artist. So, 17th century வரைக்கும் எல்லா கிரிட்டிக்ஸும் எதை பத்தி பேசுறாங்க? டீச் அண்ட் டிலைட்னு பேசிட்டாங்க. ஆனா 17th centuryல நிறைய மாற்றங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் இருக்குது. அடுத்ததா நிறைய வேறுபாடுகள் இந்த உலகத்துல நடக்குது. அதுல ரெண்டு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ஹாப்னு ஒரு ரைட்டர், லாக்னு ஒரு ரைட்டர். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு மாற்றம் பெறுது அப்படின்னு சொன்னா, கிரிட்டிசிசம் எப்படி மாற்றம் பெறுதுன்னா, இப்படி டீச் அண்ட் டிலைட் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து வெளியே வருது. பொயட்டு தான் எல்லாம்னு சொல்றது. ஓகே, ஒரு ஆர்ட்னா பொயட்டோட மட்டும்தான் ரிலேட் பண்ணும். ஆர்ட்டும் பொயட்டும், அதாவது படைப்பும் படைப்பாளியும் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது யாருக்காக படைப்பு? யாருக்காக? ஆடியன்ஸ்க்காக. படைப்பும் ஆடியன்ஸை பத்தியும் பேசிட்டு இருந்த விஷயம் ஓகே, படைப்பும் படைப்பாளியும் அப்படின்னு போகுது. ஓகே, இதுதான் லாஸ்ட் கைண்ட் ஆஃப் பிஃபோர் தட் எக்ஸ்பிரசிவ் தியரி ஆஃப் ஆர்ட். இதுதான் எக்ஸ்பிரசிவ் தியரி ஆஃப் ஆர்ட்னு சொல்றாரு. முதல் மைமெட்டிக் தியரி, அடுத்தது பிராக்மெட்டிக் தியரி, இது எக்ஸ்பிரசிவ் தியரி ஆஃப் ஆர்ட். இந்த எக்ஸ்பிரசிவ் தியரியில ஆர்ட்டும் ஆர்டிஸ்டும் தான் முக்கியம். The fourth part of the essay deals with the critical theories oriented towards the relation between the work and the artist, which Abrams calls the expressive theory of art. So இந்த பார்ட்ல என்ன பண்றாங்க? the critical theories எதை பத்தி பேசுது? it teaches about the relation between the work and the artist. work பத்தியும், அதாவது art and the artist, படைப்பும் படைப்பாளையும் பத்தி பேசுது. the expressive orientation, எக்ஸ்பிரஸ் பண்றது யாரு? ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல நடக்கிற ஒரு விஷயமாவே இருக்கட்டும், அதை எக்ஸ்பிரஸ் பண்றது யாரு? பொயட்டு தான். ஓகே, அந்த ஆர்டிஸ்ட் தான், அவரை பத்தி தான் பேசுது. தி எக்ஸ்பிரசிவ், அவர் தான் எக்ஸ்பிரஸ் பண்றாரு, விஷயத்தை வெளிக்கொணர்றாரு, அவர் தான் ஒரு டூலா இருக்காரு. அந்த டூலை பத்தி பேச போறோம். தி எக்ஸ்பிரசிவ் ஓரியன்டேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஒர்க்ஸ் ஆஃப் Longinus in his discussions of the sublime, which according to Longinus has its sources in the poet's thoughts and emotions. ஸோ இதோட ஆரம்ப காலம் எங்க இருக்குன்னா லாஞ்சினஸோட சப்ளைம்ல பார்க்கலாம். லாஞ்சினஸ்னா ஒரு பெரிய ஒரு கிரீக்குன்னு தான் நினைக்கிறேன், கிரீக் கிரிட்டிக் இருக்காரு, அவரோட ஒர்க் தான் சப்ளைம். இப்போ இவரோடது பார்த்தீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டிலோடது பொயட்டிக்ஸ், பிளேட்டோவோடது ரிப்பப்ளிக், அதுக்கப்புறம் நம்ம ஹொரைஸோட ஆர்ஸ் பொயட்டிக்கா, லாஞ்சினஸோட சப்ளைம், இதெல்லாம் உங்களுக்குமே மோஸ்ட்லி ப்ரெஸ்கிரைப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முக்கியமான கிரிட்டிக்கல் டாபிக்ஸ். அப்போ லாஞ்சினஸ் தன்னோட கிரிட்டிக்கல் டாபிக்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சப்ளைம் அப்படிங்கிற கிரிட்டிக்கல் டாபிக்ல பொயட்டோட தாட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு. பொயட்டோட தாட்ஸும் இமோஷன்ஸும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி லாஞ்சினஸ் பேசியிருக்காரு. இதுதான் எக்ஸ்பிரசிவ் தியரி. இது the expressive theory ரொமான்டிசிசம்ல தான் பீக் ஆகுது. ஓகே, however Abrams considered the year 1800, அதாவது வேர்ட்ஸ்வர்த் தன்னோட ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் எழுதினார் இல்லையா, அந்த இயர். லிரிக்கல் பேலட் 1798ல வந்துடும், ஆனா ப்ரிஃபேஸ் 1800ல வரும். அதுதான் ரொமான்டிக் ஏஜுக்கான ஃபர்ஸ்ட் பீரியட் மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த 1800 it marked the publication of Wordsworth's preface to the lyrical ballads as the date when the expressive orientation begins to surface in English literary criticism. So இந்த preface to lyrical ballads collection of poets தான். preface to lyrical balladsல வேர்ட்ஸ்வர்த் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பொயட்ரினா எப்படி இருக்கணும், ஒரு பொயட்டு எதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும், டிக்ஷன் எப்படி இருக்கணும், ஒரு தீம் எப்படி இருக்கணும், போயிட்டு எதெல்லாம் எழுதணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா லிரிக்கல் பேலட்ஸ்ல. அதுதான் எக்ஸ்பிரசிவ் தியரியோட ஒரு முன்னோடியா பார்க்குறோம்.
The expressive theories are a product of the romantic movement which emphasized on the power of the poet's mind. இப்போ expressive theories என்ன பண்ணுது? ஒரு ப்ராடக்ட் தான், ஒரு ரொமான்டிக் மூமெண்டோட ஒரு ப்ராடக்டாக தான் எக்ஸ்பிரசிவ் தியரியாக பார்க்குறோம். இது எது அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுறது, எதுக்கு அழுத்தம் கொடுத்து பேசுது அப்படின்னு சொன்னால், த பவர் ஆஃப் த பொயட்ஸ் மைண்ட். ஒரு பொயட் தான், அந்த படைப்பாளி தான் ரொம்பவே இங்கே பிரதானம். ஒரு படைப்பில் பிரதானமான விஷயம் எதுனா படைப்பாளி தான் சொல்றது தான் எக்ஸ்பிரசிவ் தியரி. அக்கார்டிங் டு த எக்ஸ்பிரசிவ் தியரி, a work of art is an external manifestation of internal thoughts and feelings. அப்போ எக்ஸ்பிரசிவ் தியரியை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பு அப்படிங்கிறது என்னது? எக்ஸ்டர்னல் manifestation தான், வெளியில தெரிகிற விஷயம். எதோட வெளியே தெரிகிற விஷயம்? இன்டர்னல் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் த பொயட். ஒரு பொயட்டோட மனசுக்குள்ள வர்ற தாட்ஸ், அவரோட எண்ணங்கள், அவரோட இமோஷன்ஸ், இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகிறது தான் வந்து எக்ஸ்பிரசிவ் தியரி. வெளியே வர்றது தான் எக்ஸ்டர்னல், அவருக்குள்ள இருக்க விஷயம் எக்ஸ்டர்னலா மனிஃபெஸ்ட் ஆகிறது தான் எக்ஸ்பிரசிவ் தியரி அப்படின்னு சொல்றது தான் எக்ஸ்பிரசிவ் தியரி. ஓகே, அப்போ the poet also converts aspects of the external world into poetry with the help of his mind. அப்போ எக்ஸ்டர்னல் உலகத்துல இருக்க விஷயமா இருக்கட்டும், அவர் மனசுக்குள்ள இருக்க விஷயமாகட்டும், எல்லாத்தையும் பொயட்ரி யார் மூலமா வெளிக்கொண்டு வருது? பொயட்டோட மைண்ட் மூலமா. The poet's mind therefore is the central point of attention in an expressive theory. அப்ப எக்ஸ்பிரசிவ் தியரியில எது முக்கியமா பேசப்படுது? ஒரு பொயட்டோட மைண்ட். ஓகே, நீங்க பாருங்க, இப்போ எந்தெந்த தியரிஸ் பார்த்துருக்கோன்றத ஒரு சின்னதாக நான் ரீகேப் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து மைமெட்டிக் தியரி பார்த்தோம். பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் தான் மைமெட்டிக் தியரி. அதில் யூனிவர்ஸும் ஆர்ட்டையும் பற்றி பேசினாங்க. அடுத்தது என்ன தியரி அப்படின்னா பிராக்மெட்டிக் தியரி. பிராக்மெட்டிக் தியரியில் எதை பற்றி பேசணும்? டு டீச் அண்ட் டு டிலைட். அப்போ ஆடியன்ஸும் படைப்போம் அப்படின்னு பேசணும். இப்போ எதை பற்றி பேசணும்? எக்ஸ்பிரசிவ் தியரியில் ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட், படைப்பும் படைப்பாளியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். Okay, fifth part on the objective theory. In the fifth and last part of the essay, Abrams discusses the objective theories of criticism which isolate a work of art and evaluate it as an independent entity. இப்போ மூணையும் பத்தி பார்த்துட்டோமே, இன்னும் அடுத்தது என்ன இருக்குது? ஏன்னா அந்த முக்கோணத்துல நடுவுல ஆர்ட்டை வச்சு 3 கார்னரையும் நம்ம யோசிச்சாரு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இன்ட்ரடக்ஷன்லேயே, சென்டர் பார்ட்ல யார் இருக்கா? பொயட் இருக்கா. 3 பக்கமும் ஒவ்வொரு தியரி வச்சு பார்த்தோம். ஒரு பக்கம் ஆர்டிஸ்ட், ஒரு பக்கம் வந்து ஆடியன்ஸ், ஒரு பக்கம் யூனிவர்ஸ்னு வச்சு நம்ம ரிலேட் பண்ணி படிச்சிட்டோம். அப்போ ஃபிஃப்த் பார்ட்ல ஆப்ஜெக்டிவ் தியரியில என்ன படிக்க போறோம்னா, ஆர்ட்டை ஒரு தனிப்பட்ட என்டிட்டியா, ஒரு ஹோல் என்டிட்டியா வச்சு பார்க்க போறோம். அதாவது படைப்பு மட்டும்தான். ஏன்னா நம்ம டெத் ஆஃப் த ஆத்தர்னு படிக்கிறோம், நிறைய ஒர்க்ஸ் இன்னைக்கு ரீசன் நியூ கிரிட்டிசிசம் எல்லாம் வேற எதை பத்தியும் பேசுறது இல்லை, படைப்புனா படைப்பு மட்டும்தான், வேற எதை பத்தியும் பேசாது அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த எஸ்ஸே, Abrams discusses the objective theories of criticism which isolate a work of art and evaluate as an independent entity. It is an independent entity. Art is an independent entity. அதை எதோடையும் சம்பந்தப்படுத்தாதீங்க. The orientation of objective theories is thus towards the work of art alone, irrespective of its source, artist or audience. அப்போ art அப்படின்னா art alone. ஓகே, அதோட சோர்ஸ் பத்தி பேசாதீங்க. ஆர்டிஸ்ட், அதாவது சோர்ஸ்னா என்ன? யூனிவர்ஸ்ல இருந்து தான் அது வந்துச்சு, அந்த கதை வேண்டாம். ஆர்டிஸ்ட், படைப்பாளியை பற்றிய கதைகள் எங்களுக்கு வேண்டாம். ஆடியன்ஸ்க்கு அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அதை பற்றியும் தெரிய வேணாம். ஆர்ட்னா ஆர்ட் அலோன், அவ்வளோதான். One of the early attempts at objective criticism is seen in Aristotle's Poetics. அரிஸ்டாட்டிலோட பொய்டிக்ஸ் பற்றி நம்ம பார்க்குறப்ப சொன்னோம், இது பற்றி தான் இல்லை, அவர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்காரு, எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு. இப்போ அரிஸ்டாட்டில் ட்ரைஸ் டு அனலைஸ் tragedy by considering it as an individual whole consisting of plots such as plot and characters. அவரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ட்ராஜடி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல நிறைய பார்ட்ஸ் இருக்குது, பிளாட் இருக்கு, கேரக்டர்ஸ் இருக்கு. அது ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்ட் என்டிட்டின்னு தான் அவர் ஒரு இண்டிவிஜுவல் ஹோலாக தான் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை பார்க்குறாரு. த அப்ஜெக்டிவ் ஓரியன்டேஷன் பிகின்ஸ் டு எமர்ஜ் சிக்னிஃபிகன்ட்லி இன் த லேட் 18th and early 19th centuries. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஓரியன்டேஷன் வந்து எப்போ பார்க்குறோம் அப்படின்னா, 18th centuryலையும் 19th century கிரிட்டிக்ஸும் ஒர்க்கை பற்றி மட்டும் பார்க்குறாங்க. திஸ் எய்ம் ஆஃப் கிரிட்டிக்ஸ் டு கன்சிடர் எ ஒர்க் ஆர் போயம் as a singular element without any external reference is termed by historians ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். 18th 19th சென்ச்சுரியில பார்த்தோம்னா, ஆமா, அதுல ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், ஓகே, இது கலைக்காக மட்டுமே அப்படின்னு ஒரு மூமெண்டே வந்திருக்கும்.
ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஸ் சேக் இதுதான் அப்ஜெக்டிவ் தியரியோட ரிலேட் ஆனது. ஒரு ஆர்ட்டுங்கிறது இண்டிபெண்ட் என்டிட்டி, இண்டிவிஜுவல் ஹோல், அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அதை எதோடையும் ரிலேட் பண்ணாதீங்க. ஆடியன்ஸ்க்கு நல்லது சொல்லணும் அது கிடையாது, யூனிவர்ஸ்ல இருந்து எடுத்தது அப்படியும் கிடையாது, ஆர்டிஸ்டோட சம்பந்தம் அது கிடையாது. படைப்பு வெளியே வந்துருச்சுன்னா படைப்பு மட்டும்தான், வேறு யாரும் அதற்கு தேவையில்லை. ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஸ் சேக் இதுதான் அப்ஜெக்டிவ் தியரி. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இந்த 5 பார்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிவிஷனை, அப்புறம் மீதி 4 பார்ட்ஸும் ஒவ்வொரு தியரியும் பேசினாரு. என்னென்ன தியரிஸ் பேசியிருக்காரு அப்படிங்கிறத திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் மைமெட்டிக் தியரி, செகண்ட் ஒன் இஸ் பிராக்மெட்டிக் தியரி, தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிரசிவ் தியரி, ஃபோர்த் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ் தியரி. ஓகே, இது வந்து ஒரு பேஸ் மாதிரி உங்களுக்கு எதுக்குன்னா கிரிட்டிக்கல் அந்த தியரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அண்ட் லைக் மை எக்ஸ்பிளனேஷன். Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching. Yes, thank you.